வணக்கம். நான் உங்கள் நாகேக்கிங் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜோன் சர்வே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட ஜோன் சர்வே எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு முக்கியமான கேரக்டர்ஸ் நான் இந்த கீழே இருக்குது பாருங்கள், ஹெச்பி கிட்ட முக்கியமாக அந்த இது வேணும். இந்த பொட்டி பேர் என்னன்னு எனக்கு தெரில, ஆனால் அது கண்டிப்பாக வேணும். ஏன்னா அதில் லான்ச் பேடு, சூப்பர் மெடிக்கிட்ஸு, அப்புறம் 600 காயின்னு அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லி வச்சிடணும். காயின் கொடுங்க, சூப்பர் மெடிக்கிட்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். சொல்லி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்கினாலும் சரி, அவங்க கொடுத்தாலும் சரி, ஆனால் சேஃப்டியான இடத்துலேருந்து வாங்குங்க, சேஃப்டியான இடத்துலேருந்து கொடுங்க. ஒரு வழியாக காயின்லாம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணால், நீங்கள் வண்டி ஒன்று தேடணும். முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொட்டியில் போய் சூப்பர் மெடிக்கிட்ஸ்லாம் எடுங்க. ரிஃப்ரெஷ் பண்ணி சூப்பர் மெடிக்கிட் வரதை மட்டும் எடுங்க. காயின் கொஞ்சம் செலவாகும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க. நீங்கள் சேஃப்டியான இடத்துல தான் இருக்கணும். ஜோன் உள்ளே தான் இருக்கணும், ஜோன் வெளில தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஜோன் உள்ளே வேணாலும் இருக்கலாம், ஜோன் வெளில வேணாலும் இருக்கலாம். நான் அங்கே போயிட்டு இப்படி வந்துட்டேன். முக்கியமான விஷயம், முடிஞ்ச அளவுக்கு காயினை கலெக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த டீம் இப்போ எங்கள் டீமில் 4 பேருமே இருப்பாங்க. சரி இருப்பாங்கன்னு நினச்சி போனாங்க, இங்கே பாருங்கள் டப்புன்னு சுற்றிட்டாங்க. சரி இருங்கடா, காயின் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வரேன்னு அதுக்குள்ளே இன்னொருத்தர் இது பண்ணிட்டாரு. சரி இப்போ நம்ம கொஞ்சம் வேலை மிச்சம் அப்படின்னு போய் நான் அப்படியே சுற்றிட்டு போவேன். அதோட இங்கே பாருங்கள், இங்கே மேலே இனிமேல் வண்டி எடுத்துகிட்டு சுற்றுங்க அவங்களால முடிஞ்சு. ஆனால் ஜோனுக்குள்ளேயும் வந்துட்டு போகணும். எத்தனை ஜோனு பாருங்கள். இதில் எத்தனை பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 20 பேர் இருக்காங்க. நான் சரி மெடிக்கெட் சுற்றி போயா எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். சரின்னு உள்ளே உட்காந்துட்டேன். போய் வண்டியை வேறு முக்கால்வாசி டேமேஜ் பண்ணிட்டாங்க. சரின்னு உட்காந்து மெடிக்கெட் சுற்ற ஆரம்பித்தேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நார்மல் மெடிக்கெட் ஒரு 20 அந்த மாதிரி இருக்குங்க. சூப்பர் மெடிக்கெட்டும் 20 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்க. காயின் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கணும். ஒரு 7000 8000 அந்த மாதிரி அந்த ரேஞ்சிலே இருக்கட்டும். ஏன்னா அவங்க செத்தாங்கன்னா நீங்கள் ரிவைவ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட்டு ஜோனுக்கு அட்டாக் ஆட வந்துடணும். இப்போ நான் மெடிக்கெட் சுற்றிக்கிட்டே இருப்பேன். சரி ப்ரோ நீ அட்டாக் வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அட்டாக் வேணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் உட்காந்து நான் கொஞ்சமாக மெடிக்கெட் சுற்றிக்கிட்டு தான் இருப்பேன். அட்டாக் வேணும்னு சொன்ன கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் வருவேன். இங்கே பாருங்கள், இங்கே ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். டப்புன்னு பேராஃபில் வச்சு டக்குன்னு அழுத்தி ஒரு கிலோ எடுத்துக்குவேன். இப்போ முக்கியமாக எதுக்கு லான்ச் பேட் எடுத்தேன் இப்போ வரையும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி சூப்பர் மெடிக்கெட் இருக்குங்க. நீ ஜோனில் இருக்கும்போது ரொம்ப அடி வரும் பார்த்துங்க. அதுவும் சின்னோண்டு ஜோனு. லான்ச் பேட் அடித்து டப்புன்னு போடுங்க. லான்ச் பேட் இதுக்கு தான் தேவைப்படுமே. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், எனிமி இருக்கிற இடத்துல இறங்கிட்டேன். அது டப்புன்னு வாழை போட்டு நான் கொஞ்சம் சேஃப்டி ஆகிட்டேன். டப்புன்னு பாருங்கள், சூப்பர் மெடிக்கெட் இந்த மாதிரி இடத்துலலாம் தேவைப்படுமே. நீங்கள் அட்டாக் ஆடும் போதும் சரி, சரி போதும் சரி. அப்புறம் உடைக்கிறாங்க. நான் பொறுமையாக இருப்பேன் இந்த இடத்துல. 2 பேர் செத்துட்டாங்க. ப்ரோ செத்துட்டேன் ப்ரோன்னு கத்துறாங்க. இரு ப்ரோ ரிவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஜோன் சர்வேயை பொறுத்த வரைக்கும். சரின்னு நான் உடைக்க ஆரம்பிச்சிடுவேன். இவ்வளோ கண்ணை வச்சு உடச்சா தெரிஞ்சிடும் அப்படின்னு உடச்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு வழியாக அதுவும் பிரேக் ஆகிடும். இந்த மாதிரி நேரத்தில் தான் லான்ச் பேட் ரொம்ப யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், டப்புன்னு நான் லான்ச் பேட் அடிச்சுட்டு போய் அவங்க ரிவே பண்ணிட்டு வருவேன். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் தூரமாக அடிச்சிட்டேன். அதனால தாண்டி போயிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம டக்குன்னு ஓடி வந்துடலாம். விறுவிறுன்னு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹின்னலரையும் எடுத்து வச்சிங்க. ஹின்னலர் ரொம்ப தேவைப்படும் ஜோனுக்குள்ளே. டப்புன்னு போய் நான் ரிவே பண்ணலான்னு போயிட்டுருப்பேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ பொட்டி கிடக்கு பாருங்க. டப்புன்னு ரிவே பண்ணுறேன். இன்னொருத்தர் செத்தாரு. நான் அவரை கவனிக்கவே இல்லை. என்கிட்ட ஹெல்த்து வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி ப்ரோ ரிவே பண்ண முடியாது ப்ரோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பேட் அடிச்சிடுவேன். லான்ச் பேட் அடிக்கிறது ரொம்ப ஒரு சிக்கலான இது. டப்புன்னு அடித்து போயிடணும். அடித்து இங்கே பாருங்க, நான் சென்டர் ஆஃப் த ஜோன் வந்துட்டேன். டப்புன்னு போய் உட்காந்துருவோம் ஒரு இடத்துல கவர் ஆகி. டப்புன்னு ஆனால் மெடிக்கெட்லாம் சுற்றிடுவேன். மெடிக்கெட்லாம் இருந்துச்சு என்கிட்ட, ஒரு 10 இருந்துச்சு. டப்புன்னு மெடிக்கெட்டை சுற்றியாச்சு. நான் ஜோனுக்குள்ளே போனதெல்லாம் அந்தளவுக்கு காட்டல. ஏன்னா அது ரொம்ப லாங்கான வீடியோ, 5 நிமிஷத்துக்கிட்ட அதுக்கு மேலே உங்களை போட்டு அறுக்கக்கூடாதுன்னு. இங்கே பாருங்கள், அப்படியே பொறுமையாக இருக்கணும் அட்டாக்கிங் ஆடும்போதும். இங்கே பாருங்கள் செத்துப்பிட்டாங்க ரிவே பண்ண உடனே. சரின்னு இது நம்ம ஒரு கேரக்டர் இருந்துச்சு. டப்புன்னு போட்டு விட்டால் பின்னாடி அடிக்கிறாங்க. டப்புன்னு ஒரு சூப்பர் மெடிக்கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள் சரசரன்னு ஏறுவாங்க. அதுதான் பிடிக்காத ஒரு விஷயம். நான் டப்புன்னு பார்த்தேன், பேராஃபில் வச்சு இங்கே ஒருத்தவங்க தான் டவுன் அடிச்சுடுவேன், ரிவே பண்ணி விட்ருவாங்கன்னு நல்லாவே தெரியும். அப்புறம் பின்னாடி அடிச்சிட்டான். என்ன பண்ணுறது? சரின்னு ஒருத்தர் தான் இருந்தார், கேஓ தமிழன். வெயிட் பண்ணி ஆடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சைடும் இனிமே கீழே இனிமே அவர் என்ன பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள். ஆனால் அந்த மேட்ச் போய் எடுக்க முடியல. அது ஒன்று தான். டப்புன்னு இந்த சைடு வாழை குத்தி அழுத்தி இருந்தார். பின்னாடி அடிச்சிட்டான். ஆனால் 2வது பிளேஸ்மெண்ட் பிடிச்சிட்டாங்க.